அன்பான சகோதரர்களே, இதில் இன்னொரு ஹதீஸை பற்றி மட்டும் விளக்கம் கொடுத்து இந்த அமர்வு இன்ஷா அல்லாஹ் நம்ம நிறைவு செஞ்சுக்கிறோம். இன்னொரு ஹதீஸ் சமீபத்தில் மறுக்கப்பட்ட ஒரு ஹதீஸ் என்னென்னா, நம்ம குருநாதர் மறுத்த ஹதீஸ். நம்ம குருநாதர் இருக்கிறார் இல்லையா, யாருன்னா நம்முடைய சகோதரர் பிஜே அவர்கள், அவர் தான் நம்முடைய குருநாதர். அப்போ அந்த குருநாதர் வந்து நிறைய ஹதீஸை மறுத்திருக்காரு. அதெல்லாம் இன்னைக்கு பல செய்திகளுக்கு பதில் சொல்லப்பட்டிருக்கு, நிறைய செய்திகளுக்கு பதில் சொல்லப்படலை. அதுக்கு காரணம் பதில் இல்லாமல் கிடையாது, இது உளறல். வாயை திறந்தாலே உளறல். எதுக்கு எடுத்தாலும் 1008 கேள்வியை கேட்க மட்டும்தான் தெரியும். அந்த கேள்வி அறிவுபூர்வமானதா, அது நியாயமானதாங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த நாத்திகர்கள் கேட்பாங்கல்ல, ஏன் எதற்கு எப்படி அப்படின்னு என்னது கேள்விகளை அடிக்கிட்டு ஒரு மணிக்கணக்கில் பேசிட்டு டயத்தை பாஸ் பண்ணிட்டு போயிடுறது. இப்படி தான் நிறைய ஹதீஸை மறுத்து பல செய்திகளுக்கும் பதில் சொல்லப்படலை. ஏன்னா பதில் தெரியும் இதுக்கு, ஏன்னா இயல்பு என்ன, பதில் சொல்லப்பட இன்னும் மறுக்கப்படும். அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்குது. இப்போ சமீபத்தில் ஒரு ஹதீஸு, அந்த ஹதீஸுக்கு மட்டும் விளக்கத்தை நம்ம பார்த்துறோம். என்னென்னு சொன்னால், சஹி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, பல ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவாயிருக்கு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறதா அறிவிக்கிறாங்க, நான் லகது ஹமம்து, இவ்வாறு எண்ணியதுண்டு. ஹதீஸுடைய வார்த்தையை பாருங்கள், நான் இவ்வாறு எண்ணியதுண்டு, என் மனதில் இவ்வாறு எண்ணம் ஏற்பட்டது. எப்படி? ஒரு மனிதரை பாங்கு சொல்லுமாறு நான் ஏவுகிறேன், அவர் பாங்கு சொல்கிறார். பிறகு இக்காமத் சொல்லுமாறு நான் ஏவுகிறேன், அவர் இக்காமத் சொல்கிறார். பிறகு சில மனிதர்களை என்னுடன் அழைத்து கொண்டு தொழுகை ஆரம்பமாயிருச்சு, பள்ளிவாசலில் தொழுகை ஆரம்பமாயிருச்சு. பிறகு என்னுடன் சில மனிதர்களை அழைத்து கொண்டு விறகு கட்டைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு யாரெல்லாம் தொழுகைக்கு வரலையோ அவங்க வீடுகளுக்கு போய் அந்த வீடுகளை நான் எரிக்க நாடியதுண்டு, இவ்வாறு நான் எண்ணியதுண்டு. இப்படின்னு ஒரு ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் இருக்குது. இது பரவலாக எல்லாரும் தெரிஞ்ச ஹதீஸ் தான். நம்மளாம் என்ன செஞ்சுருக்கோம், படிச்சிருக்கிறோம். இதை வச்சு தான் ஜமாத் தொழுகைக்கு போகிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, அதை நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு இந்த ஜமாத் தொழுகைங்கிற ஒரு விஷயத்தில் ஆர்வமும் ஆசையும் அதில் வந்து ஒரு பயமும் இந்த மாதிரி ஹதீஸ்களை படித்து தான் நமக்கு வருது. இப்போ ஜமாத் தொழுகையிட ஒரு முஸ்லீமுக்கு ஒரு நன்மை ஏற்படுது, நல்லா விளங்கிக்கோங்க. ஆனால் குருநாதர் எப்பயுமே என்ன செய்வார்னா, இந்த தொழுகை தொடர்பான செய்திகள், ஜமாத்தில் கலந்து கொள்வது சம்பந்தமான ஹதீஸ்கள் எல்லாம் மறுக்கிறது வளமையாக போயிடுச்சு. எதுல எல்லாம் ஒரு முஸ்லீமுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுமோ அந்த ஹதீஸ்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மறுக்கப்பட்டிருக்கு. இப்போ அப்படிப்பட்ட ஹதீஸ்களில் இதுவும் ஒன்று. இது வந்து அவர் மறுக்கிறார். மறுக்கிறதுக்கு என்ன காரணத்தை சொல்கிறாருன்னு சொன்னால், இது ஹதீஸாக இருக்க வாய்ப்பு இல்லை, இது வந்து நபி இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஹதீஸ்னால் அமுல்படுத்தணும். நபி என்ன சொல்கிறாங்க, இந்த செய்தியில் நபிகளாக சொல்கிறதா வருது, நான் இந்த மாதிரி விறகு கட்டைகளை எடுத்துகிட்டு போய் தொலை வராத ஆட்களை எல்லாம் எரிக்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஏன் அவங்க எரிக்கலை? அவங்க சொல்லியிருந்தா செஞ்சுருக்கணுமா இல்லையா? சொல்லியிருந்தா நினச்சிருந்தா செஞ்சுருக்கணுமா இல்லையா? ஹதீஸ்னால் என்ன, நபி நினச்சா அது ஹதீஸ் தானே. அப்போ ஏன் அதை அவங்க செய்யலை? அப்போ நீங்கள் யாரோ ஃபத்வா கொடுப்பீங்களா? எந்த ஆலிமாவது இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வீடாக போய் கட்டையை எடுத்துகிட்டு போய் தொழுகு வரலை அப்படின்னு சொல்லி இந்த வீட்டை கொளுத்திட முடியுமா? கொளுத்தலாம், யார் ஜமாத் தொழுகைக்கு வரலையோ அவன் வீட்டை கொளுத்தலாம் அப்படின்னு எந்த அறிஞராவது நீங்கள் ஃபத்வா கொடுப்பீங்களா? யாராவது இந்த ஹதீஸை செயல்படுத்துவீங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்படுத்தினாங்களா? அப்போ யாருமே நீங்கள் செயல்படுத்தலை, நபியும் செயல்படுத்தலை, அது எதுக்கு ஹதீஸ்ன்னு சொல்லிகிட்டு இருக்கிறீங்க இப்படின்னு என்ன செய்கிறாரு, ஒரு கேள்வியை கேட்குறாரு. அப்போ இந்த கேள்விக்கு நம்முடைய பதில் என்னன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைக்கிற அனைத்தையும் அவங்க செயல்படுத்தி ஆகணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் என்ன நபிக்கு கட்டளை போடுறது? இதுதான் வழிகேடுங்கிறது. என்னென்னா, அதாவது நபிகளார் இவங்க விரும்புகிற மாதிரி நடக்கணுமா? நபி என்ன சொன்னாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீ நம்பணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவங்கள எப்படி நம்ப சொல்லியிருக்காங்களோ அப்படி தான் நம்ம நம்பணும். ஆனால் இங்கே உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா, இவங்களா ரசூல்லா இப்படி தான் நடக்கணும்னு நினைப்பாங்க, அப்படி ரசூல்லா நடக்கணும். இப்போ நபி அதுக்கு மாற்றமாக நடந்தால் ஆதாரபூர்வமான செய்தி வந்தாலும் மறுத்துருவாங்க. ஏன்னா நபி அப்படி நடக்க மாட்டாங்க, ஏன்னா நான் நம்புகிற நபி அப்படி அல்ல. அப்போ நீ கற்பனை நபியை நம்பிக்கிட்டு இருக்கிற, உண்மையான நபியை நம்பலை. உண்மையான நபியாக இருந்தால் நபி எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க எப்படி நம்ப சொன்னாங்களோ அப்படி தான் நம்ம நம்பணும். நீங்கள் இந்த ஹதீஸ்களை பூரா மறுக்கிறதுக்கு என்னன்னு சொன்னால், இவங்களாம் நபிகளார் இப்படி தான் இருப்பாங்க அப்படித்தான் இருப்பாங்கன்னு ஒரு விதிகளை உருவாக்கிட்டு அதுக்கு ஒத்து வராத நபிகளாருடைய ஹதீஸ்களை பூரா மறுக்கிறது எல்லாமே தலைகீழ். இதுதான் உல்ட்டா.
உண்மையிலே பக்கீர் முகமது அல்தாஃபி உல்டான்னு சொன்னால் பிஜேக்கு தான் மறுப்பு கொடுக்கணும். ஏன்னா அவர் தான் இப்படி உல்டாவாக என்ன செய்கிறாரு, நம்ப சொல்கிறார். அப்போ மூமீன்கள் எப்படி நம்புவாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவங்க ஒரு விஷயத்தை நினச்சாங்கன்னா அதை கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணுங்கிறது கிடையாது. ஒரு விஷயத்தை அவங்க நினைப்பாங்க, செய்யாமல் விடுவாங்க. அப்படி எத்தனையோ காரியங்களை விட்டுருக்குறாங்க. நினச்சி அதை செய்யாமல் பல காரணங்கள் உண்டு, அதை செய்யாமல் விடுவாங்க. அதுக்கு உதாரணமாக ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லி காட்டுறேன். நபிகளாரை நம்புகிற முறை இதுதான், நபிகளாரை மதிக்கிற முறை இதுதான். இல்லை நீங்கள் ஒன்று நினச்சிங்கன்னா செஞ்சு தான் ஆகணும், நீ என்ன கட்டளை போடுறது? இப்போ ரசூலாவை நம்புகிற முறையாது. நபி ஒரு விஷயத்தை நினச்சா செஞ்சு தான் ஆகணுமா? என்ன ஆதாரம் இருக்குது? நபி ஒரு விஷயத்தை நினைத்து விட்டால் அதை செய்து தான் ஆக வேண்டும், அதை விடக்கூடாது, அதில் மாற்றம் பண்ணக்கூடாதுன்னு உனக்கு யார் அல்லாஹ் சொன்னானா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களா? எங்கேருந்து இந்த விதியை எடுத்த? அதான் நம்ம கேட்குறோம். இப்போ நாம் சொல்கிறதுனா நபி நினைக்கிற விஷயத்தை செய்வாங்க, சில விஷயங்களை சில காரணங்களுக்காக செய்யாமலும் விடுவாங்க. அப்படி பல காரியங்களை விட்டுருக்காங்க. உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் சொல்கிறாங்க, நான் தொழுகையில் நிற்கிறேன், அந்த தொழுகையை நீட்டி தொழ வேண்டும் என்று நினைக்கின்றேன், ஆனால் குழந்தையுடைய அழுகை சத்தம் கேட்கறதுனால என்னுடைய தொழுகையை நான் சுருக்கிக்கிறேன். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பம் என்னென்னா கடமையான தொழுகைகளை நீட்டி தொழ வைக்கணுங்கிறது. ஆனால் பின்னாடி யார் அழுகிறாங்க? குழந்தைங்க அழுகிறாங்க. இப்போ நபி நினைக்கிறாங்க, ஆனால் விட்டுட்டாங்களா இல்லையா? இப்போ என்னது? இல்லை, இது ஹதீஸ் கிடையாது. இனிமேல் சொல்லணும் இந்த சார் எல்லாம் பாதுகாக்கணும் அப்படி சொல்லிடாதீங்க, நவுது பில்லா. அதை விட்டுட்டு இந்த வழிகட்ட சிந்தனையை விடுங்க. ஹதீஸ் மறுப்பாக நீங்கள் விட்டுருங்க, விட்டுட்டு ஹதீஸை நம்புகிற வழிக்கு வாங்க. ஆனால் என்ன வரும்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், இதை மறுக்கக்கூடிய நிலைக்கு போனாலும் போவாங்க. ஆமாம், நபி நினச்சா செஞ்சுதானே ஆகணும், அது நீங்கள் உருவாக்குன அடிப்படை தானே, அந்த அடிப்படை தூக்கி குப்பையில் போடுங்க. இப்போ நபி என்ன செய்கிறாங்க? நினைக்கிறாங்க நீட்டி தொழுகணும்னு, ஆனால் அதை நடைமுறைப்படுத்தலை. நமக்கு என்ன சொல்கிறாங்க? கடமையான தொழுகையை நீட்டாதீங்கன்னு தானே சொன்னாங்க. சின்ன சின்ன சூறாக்களை ஓதுங்க, பின்னாடி பலகீனமானவங்க இருப்பாங்க, முதியோர்கள் இருப்பாங்க. இப்போ நபிகளாருடைய விருப்பம்னு பார்த்தா தொழுகையை நீட்டி தொழுகிறது தான், கடமையான தொழுகையாக இருந்தாலும் நீட்டி தொழுகிறது தான். இப்போ இன்றைக்கி யாராவது வந்து நபி அதை நினச்சிருக்காங்க, இப்போ நபிகளாருடைய விருப்பத்தை நான் நினைவுபடுத்துகிறேன், அதை வந்து நான் ஹயாத்தாக்குறேன்னு சொல்லி ஜமாத் தொழுகையை நீட்டி வச்சா அது சரியா தப்பா? சொல்லுங்கள். தப்பு தான். ஏன் தப்பு? நபி நினச்சாங்க, அதை செஞ்சாங்களா? அவங்களே விட்டுட்டாங்கல்ல. எதுக்கு விட்டாங்க? பலகீனர் இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க, குழந்தைங்க விட்டுட்டாங்களா இல்லையா? அப்போ அது மாதிரி நம்மளும் விடணும். இப்போ நபிகளார் ஏன் அதை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் தன்னுடைய விருப்பத்தை சொல்லுவாங்க. நபிகளார் ஸல்லல்லாஹு அதுலேயும் ஒரு செய்தி இருக்குது. இப்போ தொழுகையை நீட்டி தொழுகு, நம்ம தனிப்பட்ட முறையில் தொழுனா எவ்வளோ வேணால் நீட்டிக்கலாம், ஏன்னா அப்படி நீட்டி தொழுகிறது விரும்பணும் நம்ம அப்படிங்கிற ஒரு ஃபிக்கு அதில் நமக்கு என்ன செய்யுது, அந்த வார்த்தையில் நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நபிகளார் இதை சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நினச்ச விஷயத்தை, அங்கீகரித்த ஒரு விஷயத்தையே என்ன செஞ்சுருக்காங்க? விட்டுட்டாங்க. அப்போ இப்படியும் செய்வாங்க. அவங்க என்ன செய்வாங்க? அவங்க ஒரு விஷயத்தை நினைத்தால், விட வேண்டும் என்று நினைத்தால் விடுவார்கள். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். காரணங்கள் தெரியும், தெரியாமல் இருக்கும். காரணம் உனக்கு சொல்லணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. காரணம் தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் நபி விட்டுட்டாங்க, செய்யலைன்னு சொன்னால் சரி செய்யலை அப்படின்னு நம்மளும் என்ன செய்யலாம்? விட்டுற வேண்டியதுதான். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ்லா நஷுக்கலா உம்மத்தி லஅமர்துஹும் பிஸ்ஸிவாக்கி இந்த குல்லி ஸலா, என் சமூகத்துக்கு நான் சிரமம் கொடுத்து விடுவேன் என்று மட்டும் இல்லாவிட்டால் ஒவ்வொரு தொழுகையிலையும் பல் துலக்குமாறு நான் அவர்களுக்கு கட்டளையிட்டு இருப்பேன். இது புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான ஹதீஸ். இப்போ இதில் நபிகளாருடைய விருப்பம் என்ன? பல் துலக்குமாறு ஏவனும் நினைக்கிறாங்க. அதை சொல்லிட்டாங்களா இல்லையா? நான் நினைக்கிறேங்கிறாங்க. இல்லைன்னா கட்டளையிட்டு இருப்பேன்னா என்ன அர்த்தம்? பல் துலக்குமாறு உங்களுக்கு கட்டளையிட நினைக்கிறேன், ஆனால் நான் அதை செய்யலை, செய்ய மாட்டேன். நினச்சாலும் அதுக்கு ஆசை இருந்தாலும் நான் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. ஏன் செய்ய மாட்டேன்? கஷ்டமாக போயிடும், வேண்டாம், உங்களுக்கு இறக்கப்படுறேன் அப்படின்னு நபி அவர்கள் அதை சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி செய்தியெல்லாம் மறுக்க முடியுமா நம்ம? நபி நினைத்தால் ஏன் செய்யவில்லை? கட்டளையிட்டு இருக்க வேண்டியதானே. அதே மக்களுக்கு கஷ்டத்தை பார்க்குறாங்க. அது கருணை நபி. இவரே சொல்கிறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருணை உள்ளவங்களாம். அதாவது கருணை என்னென்னா, ஜமாத்துக்கு வராமல் ஒருத்தவங்க விட்டானா கருணை காட்டுவாங்களாம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு கருணை நபி ஜமாத்துலைக்கு வராதவங்களை போய் கொளுத்த நினச்சிருப்பாங்களா? அப்படிம்பாங்க. கொளுத்த நினச்சாங்கன்னு சொன்னாங்களே தவிர அதை அவங்க செய்யாமல் விட்டாங்களே, அதான் கருணை. நினச்சாங்க, ஆனால் அவங்க செய்யாமல் விட்டாங்களா இல்லையா? அதான் நபிகளார் கருணை நபிங்கிறதுக்கு ஆதாரம். அப்போ அதையே இப்படி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த ஹதீஸை ஏற்றுக்கொண்டாலே இது கருணை தான். ஏன் நபி இதை விட்டாங்க? கருணையால் தான் விட்டாங்க. வேண்டாம், அவங்க திருந்தி வரலாம், செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கருணையில் தான் அதை விட்டாங்க. மனசில் தோணினாலும் அதை விட்டுட்டாங்க.
இதை நம்ம பார்க்கணும், உணரணும். அதே மாதிரி இன்னும் இதே அடிப்படையில் இன்னொரு செய்தியை சொன்னாங்க, என்னுடைய சமூகத்துக்கு நான் சிரமம் கொடுத்து விடுவேன் என்று மட்டும் இல்லாவிட்டால் இஷா தொழுகை பிற்படுத்தி இருப்பேன். பிற்படுத்தி தான் லேட்டாக தொழுகிறது, 11 மணி 10 மணி இந்த மாதிரி தொழுகிறது. அப்போ நபிகளாருடைய விருப்பம் என்ன? இஷா தொழுகையை பிற்படுத்தி தொழுகிறது தான். நமக்கு நிறைய சொல்லியிருக்கிறாங்க, இஷா தொழுகையை தாமதித்து தொழுகிறது சிறந்தது, தாமதித்து தொழுவது சிறந்தது, நிறைய கருத்து ஹதீஸ் இருக்குது. அப்போ நபிகளாக அதை விரும்புகிறாங்க, ஆனால் அதை ஏவலையில் அதை கட்டளையில் படுத்து, ஏன் கட்டளைப்படுத்த கட்டளையாக்கலை, மக்களுக்கு அதை ஏவலை, மக்களுக்கு சிரமம் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினச்சதே என்ன செய்கிறாங்க, செய்யாமல் விடுறாங்க. அது மாதிரி இன்னொரு மிகச்சிறந்த ஒரு செய்தின்னா, காபத்துல்லா ஹிஜ்ருங்கிற ஒரு காபத்துல்லா, ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும், காபத்துல்லாவில் ஒரு வளையமான ஒரு பகுதி இருக்கும், ஹிஜ்ர் என்ற பகுதி. அது கட்டடமாக இருக்காது, அதுக்குள்ளே மக்கள்லாம் என்ன செய்வாங்க, எல்லா மக்களும் தொழுவாங்க. அதுவும் காபத்துல்லாவில் ஒரு பகுதி தான். இப்ராஹிம் அவங்க கட்டின அந்த காபத்துல்லாவில் பார்த்தீங்கன்னா ஹிஜ்ர் பகுதியும் சேர்ந்து தான் இருந்துச்சு ஆரம்பத்தில். ஆனால் அரபுகள் குறைஷிகள் காபத்துல்லாவை மறு சீரமைப்பு செய்யும்போது அவங்ககிட்ட பணம் இல்லை, இந்த பகுதியை சேர்த்து விசாலமாக கட்டுற அளவுக்கு வசதி இல்லை. அதனால் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஹிஜ்ருங்கிற பகுதியை மட்டும் விட்டுட்டு கட்டமாக கட்டிட்டாங்க. ஆனால் இதுவும் காபத்துல்லாவோட சேர்ந்தது தான். இப்போ நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, ஆயிஷாவே உன் சமூகம் இந்த குறைஷிகள் இப்போ தான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க, முஸ்லீமாக மாறி இருக்கிறாங்க, இது மட்டும் இல்லைன்னு வைங்களேன், நான் என்ன பண்ணியிருப்பேன்னா ஹிஜ்ர் பகுதியையும் காபத்துல்லாவோட சேர்த்து கட்டியிருப்பேன். இப்போ காபா ஸ்கொயர் அடிப்பில் இருக்க அதை மாற்றி இந்த வளையமாக இருக்கக்கூடிய இந்த பகுதியையும் சேர்த்து காபாவுடைய வடிவத்தை நான் இப்ராஹிம் சௌக காலத்தில் இருந்த மாதிரி மாற்றியிருப்பேன். ஆனால் இப்போ அதை நான் அதை செய்யாமல் விட்றேன், ஏன்னா இதை செஞ்சால் மக்களுடைய உள்ளங்கள் என்ன செய்யும், உடஞ்சு போகும். இது ஒரு மக்களுடைய உள்ளத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இவ்வளவு காலமாக நம்ம முன்னோர்கள் செஞ்சதை முகமது ஸல்லல்லாஹு வந்தோடனே காபாவே மாற்றிட்டாரு அப்படின்னு ஒரு விஷயம் உருவாகும் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த ஹதீஸை நீங்கள் ஏற்றுக்குருவீங்களா? ஏற்றுக்கிறணும். இப்போ நபி நினைக்கிறாங்க, ஆசைப்படுறாங்க, என்ன காபாவுடைய வடிவத்தை மாற்றுவே அப்படின்னு நினைக்கிறாங்க, ஆனால் அதை செய்யாமல் விடுறாங்க. இப்போ வரைக்கும் மாற்றப்படல காபத்துல்லா. நபிக்கு அப்புறம் ஆட்சியாளர்கள் கூட வந்தாங்க, காபாவுடைய வடிவத்தை என்ன செய்யலை, மாற்றலை, அப்படியே தான் இருக்குது. அப்போ நபி நினச்சது ஆசைப்பட்டது யாருமே ஒன்றும் செய்யவே இல்லை, இன்றைக்கும் செய்யலை, நபியும் செய்யலை. அப்போ நபி நினச்சா செஞ்சு தான் ஆகணும்னா ஏன் நபி செய்யலை? காபாவுடைய வடிவத்தை ஏன் மாற்றலை? செய்ய வேண்டியது தானே. அப்போ இந்த விதிகளை எல்லாம் விடுங்க, விட்டு இது இந்த மாதிரி ஒரு விதியை உருவாக்கிக்கிட்டு ஒரு ஹதீஸை மறுத்தீங்கன்னா நல்லா விளங்கிக்கோங்க, அந்த ஒரு ஹதீஸ் மட்டும் போகாது, நீங்கள் உருவாக்குற அந்த விதிக்கு மாற்றமாக 1000 ஹதீஸ் இருக்கும், 100கணக்கான ஹதீஸ் இருக்கும். அப்போ இது மொத்த ஹதீஸை மறுக்கிறதுக்கு வழிவகுக்கும். அடுத்து பாருங்கள், ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். நபிகள் நாயகம் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. தாயிஃப் வாசிகள் மலக்குமார்கள் இவங்களை அழிக்க போகிறேன்னு கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? இவங்களை அழிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? அப்போ இது கேள்வி கேட்க முடியுமா? ஏன் நபி அவர்களை அழிக்கவில்லை? அவங்களை அழிக்க வேண்டியது தானே, இது கருணை நபி. அல்லாவே உத்தரவிட்டும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாம், அழிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது மாதிரி நிகழ்வுகள் நிறைய இருக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம என்ன, அவர் கேட்ட கேள்விக்கு பதிலாக நம்ம சொல்லிக்கிறோம். அடுத்தவர் என்ன கேட்குறாருன்னா, முஸ்லீமுடைய ஒரு அறிவிப்பில் பெண்கள் சிறுவர்கள் இருப்பதால் கொளுத்தாமல் விடுவதாக வருகிறது. சை முஸ்லீமில் ஒரு அறிவிப்பில் வருதான், பெண்கள் சிறுவர்கள் வீட்டில் இருப்பாங்க, அதனால் அந்த வீட்டை நான் கொளுத்தாமல் விடுறேன், இல்லைன்னா அந்த வீட்டை நான் கொளுத்திருப்பேன் நபி சொல்கிறதா வருது. அப்படின்னா பெண்கள் சிறுவர்கள் இல்லாத நபர்கள் வீட்டில் இருந்தால் கொளுத்தலாமா? கேள்வி கேட்குறார். இந்த முஸ்லீம்களோட இந்த அறிவிப்பின்படி பார்த்தா வீட்டில் பெண்கள் இல்லை, சிறுவர்களும் இல்லை, ஒரு ஆள் தொழாமல் வீட்டில் உட்காந்துருக்காருன்னா வீட்டை கொளுத்தலாமா அப்படின்னு கேட்குறாரு. இந்த கொளுத்தலாமாங்கிற கேள்விக்கு பதில் என்ன? கொளுத்தக்கூடாது. ஏன்? நபியே விட்டுட்டாங்களேப்பா, நீ என்ன கேள்வி தான் என்ன? அவனை கொளுத்தலாமா, இவனை கொளுத்தலாமா, ஒரு மனுஷன் கண் குருடு இருக்க கண்ணு தெரியாமல் வீட்டில் தொழுது அவரை கொளுத்தலாமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க வீட்டிலே ஜமாத்தில் இவரை கொளுத்தலாம், இப்படி இந்த கொளுத்தலாமாங்க கேள்வியே 15 தடவை கேட்குறாரு. அப்போ இது எல்லாத்துக்கும் ஒரே பதில் என்ன? கொளுத்தக்கூடாது. ஏன் கொளுத்தக்கூடாது? நபி செய்யலை, விட்டுட்டாங்க. இப்போ நபி செய்யாமல் விட்டதை நம்மளும் விட்டுறணும், அவ்வளவுதான். நபி இப்படி நினச்சாங்கங்கிற அந்த செய்தியிலிருந்து முக்கியத்துவத்தை விளங்கிக்கோங்க, அவ்வளவுதான். இதைத்தான் நாம் என்ன செய்கிறோம், அவருக்கு பதிலாக சொல்கிறோம். அப்போ இதுக்கு பதில் என்னென்னா, முஸ்லீமுடைய அறிவிப்பில் அப்படிலாம் இல்லை. முஸ்லீமுடைய இது எதுக்குன்னா கேள்வி கேட்கறதுக்காக இல்லாததை சொல்கிறது. சை முஸ்லீமில் அப்படி ஒரு அறிவிப்பே கிடையாது. பெண்களும் சிறார்களும் இல்லை என்றால் இந்த வீட்டை கொளுத்தி இருப்பேன் நபி சொல்கிறதா இவர் சொல்கிறாரு. அப்படி சை முஸ்லீமில் எந்த அறிவிப்பும் இல்லை. ஒரு அறிவிப்பு எங்கே இருக்குன்னா இவர் சொல்கிற மாதிரி அகமதில் இருக்குது, முஸ்னத் அகமதில் தான் இருக்குது. இப்போ இவர் என்ன எப்படி பார்த்தாருன்னு தெரியல.
முஸ்னத் அஹமதில் இருக்குது. அதுவும் சரியான அறிவிப்பு கிடையாது, அதுவும் பலகீனமான அறிவிப்பு. அதில் வந்து என்ன சஹீஹான ஹதீஸை மறுக்கிறவர் என்ன செய்யணும், ஒரு சஹீஹான ஹதீஸை சொல்லித்தானே இப்படி வருது மறுப்பியா அப்படின்னு கேள்வி கேட்கணும். அப்போ ஹதீஸை மறுக்கிறதுக்கு மட்டும் லைஃப் அப்புறம் கொண்டு வர்றார். அப்போ முஸ்னத் அஹமதில் அந்த அறிவிப்பில் அபு மாஷர் என்ற ஒரு அறிவிப்பாளர் இடம் இருக்கிறார். அவர் பலகீனமான ஆள் அப்படிங்கிறனால அந்த அறிவிப்பு பலகீனமானதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து என்னென்னு சொன்னால், சில ஹதீஸ்களை அவர் என்ன செய்கிறாருன்னா மேற்கோள் காட்டுறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உடல் பருத்த மனிதர் இருந்தார். அவர் அல்லாஹ்வின் தூதரே பள்ளியாசலுக்கு என்னால் வர முடியல, நான் வீட்டிலே தொழுதுக்கலாமான்னு கேட்கும்போது நபி அவர்கள் அவர் என்ன செய்கிறாங்க, வீட்டிலே தொழுகிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்கங்கிற ஹதீஸை மேற்கோள் காட்டுறார். அது மாதிரி 2 பேர் வீட்டில் கூடாரத்தில் தொழுதுட்டு வந்தாங்க, பள்ளியாசலுக்கு வராங்க, ஜமாத்தோடு நடக்குது, தொழுகாமல் உட்காந்துருக்கிறாங்க. நபி அவர்கள் தொழுகை முடிச்சுட்டு ஏன் நீங்கள் 2 பேர் தொழுகாமல் இருக்கிறீங்க, ஜமாத் நடக்குது, நாங்கள் வீட்டிலே தொழுதுட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போ நபி அவர்கள் வீட்டிலே தொழுதாலும் நீங்கள் என்ன செய்யுங்க, மறுபடியும் இங்கே வந்து தொழுகணும், ஜமாத் தொழுகை நடந்தால் நீங்கள் தொழுகத்தான் வேணுங்கிறாங்க. இப்போ இந்த ஹதீஸை எடுத்து காட்டி ஏன் நபி இவங்களை கொடுத்தாம விட்டாங்க, வீட்டில் தொழுதுருக்காங்களா இல்லையா, பள்ளிக்கு வரல இல்லை, அப்போ இவங்களை கொளுத்த வேண்டியதானே, இவங்களே நபி கொளுத்தலை, அந்த கொளுத்த மனிதரையே நபி கொளுத்தலை. அது மாதிரி ஒரு மனிதர் ஜமாத் தொழுகைக்கு லேட்டாக வர்றார், ஜமாத்து முடிஞ்சோடனே வர்றார். அப்போ அவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் கொளுத்தலை, அவர் ஜமாத் தொழுகைக்கு வரல, லேட்டாக தானே வந்தார். நபி என்ன பண்ணியிருக்கணும், இங்கே பாங்க இக்காம சொல்லுங்கள், தொழா வராத யாரும் பார்த்து கொளுத்தி விட்டுறேன்னு போய் கொளுத்திருந்தால் அவரை ஜமாத் தொழுகைக்கு முதல்ல வந்திருப்பாரா, அவர் லேட்டாக வந்திருப்பாரா, அப்படி இந்த மாதிரி என்ன கேள்வி கேட்குறாரு. அப்போ இது எல்லாமே என்னென்னா ஹதீஸை விளங்காமல் கேட்குற கேள்வி. நீங்கள் மறுக்கிற ஹதீஸை முதல் படிங்க. நான் அந்த பெரியவருக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் மறுக்கிற ஹதீஸை நீங்கள் முதல் படிங்க. ஒரு ஹதீஸை மறுக்கிறீங்கன்னா ஹதீஸ் என்ன கருத்து சொல்லுதோ அதை சொல்லித்தான் நீங்கள் ஆட்சேபனை பண்ணணும். ஹதீஸ் என்ன, அந்த ஹதீஸை பார்த்தீங்கன்னா முழுக்க பாருங்கள், அந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியில் இந்த தகவலை மட்டும் சொல்லலை, போய் கொளுத்த விரும்புகிறேங்கிற தகவல் மட்டும் சொல்லலை, நிறைய செய்தியை சொல்கிறாங்க. அதனுடைய ஆரம்பத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ன அஸ்கல ஸலாத்தி அலல் முனாஃபிகீன், நயவஞ்சகர்களுக்கு மிகவும் சிரமமான தொழுகை ஸலாத்துல் இஷாயி வ ஸலாத்துல் ஃபஜ்ரி, ஃபஜர் தொழுகையும் இஷா தொழுகையும் தான் அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க. அது மாதிரி அடுத்து சொல்கிறாங்க, இவங்களுக்கு இஷா தொழுகைக்கு வந்தால் கொளுத்த கறி கிடைக்கும், பள்ளிவாசலுக்கு வந்தால் பள்ளிவாசலில் இறைச்சி தர்றாங்க, அல்லது மிர்மாத்தைனி ஹசனத்தைனி, நல்ல அழகான கொளுத்த கால் ஆட்டுக்கால் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் இல்லை ஷஹீதல் இஷா, இவங்க இஷா தொழுகைக்கு வந்துடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி உணவு கிடைக்காதுன்னு சொன்னால் வரமாட்டிக்கிறாங்க. இப்போ முனாஃபிக்கீன்களுக்கு ஃபஜர் தொழுகை இஷா தொழுகை ரொம்ப சிரமமான தொழுகைன்னு இவ்வளவு விஷயத்தை சொல்லிட்டு நபி அவர்கள் இதோடு சேர்த்து சொல்கிறாங்க, அவர்களில் ஒருவர். இந்த மாதிரி நான் தொழுகைக்கு பாங்கு சொல்கிறேன், இக்காமத் சொல்கிறேன், பிறகு நான் கட்டைகளை எடுத்துகிட்டு போய் வராதவர்களுடைய வீட்டை நான் கொளுத்த நினைத்தது உண்டு அப்படிங்கிற வார்த்தையை நபி அவர்கள் சொல்கிறாங்க. அப்போ இந்த வார்த்தைகளை எல்லாம் பார்க்கும்போது தெளிவாக விளங்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வீட்டை கொளுத்த நினைக்கிறேன்னு சொன்னாங்களே, யாரை சொன்னாங்க சொல்லுங்கள்? ஹதீஸுடைய முன் வார்த்தை பின் வார்த்தையை பார்க்கும்போது அது யாரை சொல்கிறாங்க? முனாஃபிக்கினை சொன்னாங்க. இப்போ முனாஃபிக்கின் வந்து வீட்டிலையா தொழுவாங்க? அவன் தொழுகவே மாட்டான். அவனுடைய கொள்கை என்ன? தொழுகிறதே கிடையாது, வீட்லேயும் தொழுக மாட்டான். அப்போ பள்ளிவாசலுக்கு வருவானா? பள்ளிவாசலுக்கு வந்தால் கூட அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? காமு குசாலா, அவங்க சோம்பேறிகளாக தான் என்ன செய்வாங்க, நிற்பாங்க. அப்போ ஃபஜர் தொழுகைக்கு வரமாட்டான். இஷா முனாஃபிக்கும் ஃபஜர் தொழுகைக்கு வரமாட்டான், இஷா தொழுகைக்கு வரமாட்டான். என் வீட்டில் தொழுவானா? வீட்லேயும் தொழுக மாட்டான். அந்த மாதிரி ஒரு நபர்கள் தான் நயவஞ்சகர்கள். அப்போ ஹதீஸில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஃபஜர் தொழுகைக்கு இஷா தொழுகைக்கு வராதவர்களை நாங்கள் முனாஃபிக்காக பார்த்தோம். மஅலூம் நிஃபாக், எங்களை பொறுத்தவரை எங்களில் மார்க்கத்தில் சரியாக இருந்தவங்கெல்லாம் நாங்கள் கரெக்டாக என்ன செய்வோம், ஃபஜர் தொழுகைக்கு ஜமாத்தில் வந்துடுவோம். அன்னைக்கு இருந்த அந்த சமூகம் எப்படி இருந்துச்சுன்னா, இவர் இந்த வளர்க்கக்கூடிய இதெல்லாம் பார்த்தோன்னு வைங்களேன், ஜமாத் தொழுகைக்கு எவனும் வரமாட்டான். இவர் சொல்கிற விஷயத்தை பார்த்தா ஜமாத் தொழுகைக்கு இனிமேல் யாருமே வரமாட்டான். என்ன அவன் வீட்டில் என்ன செய்வான், தொழுதுக்குருவான். அந்த மாதிரி தான். இது என்னது கடமையா, இது என்ன அவசியமா, இப்போ இந்தளவுக்கு நபி பேசுவாங்களா அப்படின்னு சொல்லி அதை ஒன்றுமே இல்லாமல் ஆக்குறதுக்கு உரிய விஷயம். அப்போ கடைசி இந்த உம்மத்தை எப்படி மாறும்? பள்ளிவாசல் காலியாக இருக்கும். என்ன கடை வச்சு நடத்துகிறவன் கடையில் தொழுதுக்குருவான், அங்கங்கே நடந்து பள்ளிவாசல் பக்கத்தில் வீடு இருந்தாலும் வீட்டில் தொழுதுக்குருவான். இன்றைக்கி அப்படி ஆகிப்போச்சு. இன்றைக்கி வந்து தௌஹீத் சிந்தனை உள்ள நிறைய பேர் ஜமாத்தை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இருக்கா இல்லையா?
இது பலகீனமாக ஆரோக்கியமானதா? ஏன் இந்த பலகீனம் வந்துச்சு? இப்போ நபியுடைய காலத்தில் அப்படி இல்லையே. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, எங்களில் எல்லா மக்களும் சுபுவுக்கு வந்துடுவோம், இஷாவுக்கு வந்துடுவோம், பள்ளிவாசல் நிறைஞ்சிரும். யார் இந்த இஷாவுக்கும் ஃபஜருக்கு வரமாட்டார் தெரியுமா? முனாஃபிக்குன் மஅலூம் நிஃபாக், நைவஞ்சகன் என்று தெல்ல தெளிவாக தெரிஞ்ச அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல், இந்த மாதிரியான சில நபர்கள் தான் இந்த இஷா தொழுகைக்கு ஃபஜர் தொழுகைக்கு வரமாட்டாங்க. இப்படித்தான் எங்களுடைய சமூகம் இருந்ததுன்னு சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம சமூகம் எப்படி ஆகிப்போச்சு? ஃபஜர் தொழுகைக்கு வர்றதில்லை, இஷா தொழுகைக்கு வர்றதில்லை. கேட்டால் நான் வீட்டில் தொழுதுக்கிறேன், கடையில் அங்கே தொழுகிறேன். சரி, வந்தால் கூட என்ன, பள்ளிக்கு வந்தால் கூட எப்போ தொழுகிறது? 4வது ஜமாத். எத்தனை ஜமாத் நடக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை ஜமாத் நடந்துச்சு? ஏதாவது ஒரு அரிதாக ஒரு சஹாபி வந்து லேட்டாக வந்தார், நபி அவர்கள் அவரோட இன்னொரு சேர்த்து விட்டாங்கன்னு ஒரு ஹதீஸை தான் பார்க்குறோம். ஏதோ அன்னைக்கு அதிகமாக நடந்திருந்தால் அதிகமான ஹதீஸுகள் வந்து இருக்கும், அப்படி பார்க்க முடியல. ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது? 2வது ஜமாத் நடக்குது, பள்ளியில் 3வது ஜமாத். யார் முசாஃபிரா, பயணியா தொழுது, எல்லாம் ஊரில் இருக்கிறவன் ஜமாத் தொழுகைக்கு வராமல் 5வது ஜமாத் நடத்துகிறான், 6வது ஜமாத் நடத்துகிறான். அப்போ இந்த நிலைக்கு மக்களை கொண்டு போகிறதுக்குரிய வழி தான் இது. இந்த மாதிரி ஹதீஸ்களை மறுத்து நபி சொன்ன எச்சரிக்கையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டு கடைசியில் வீட்டில் தொழுகலாம், உனக்கு நன்மை குறையும், அவ்வளோதானப்பா, இவனுக்கு பாவமா. சுன்னாவிலேயே வலியுறுத்தப்பட்ட சுன்னான்னு இருக்கா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமையாக செஞ்சு அதை பேணிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வளமை இல்லையா? உன் வளமை என்ன? ஜமாத்தை விடுறது தானே வளமையாச்சு. ஜமாத்தை விடுறதும் பள்ளிக்கு போகாமல் வீட்டில் அங்கங்கே தொழுது தெரிகிறது தான் வளமையாக இருக்குது. அப்போ இதுவா சுன்னா? அப்போ இது சுன்னாவுக்கு புறமான விஷயம் தானே. ஏன் அதை குறித்து மக்களுக்கு பேசுறது கிடையாது? அப்போ இந்த மாதிரி செய்தியெல்லாம் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நபி இவர் காட்டுற இந்த ஹதீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நபிகளாக இருந்த இயலாதவங்களுக்கு சலுகை கொடுத்துருப்பாங்கல்ல, கொளுத்தவர் பள்ளிக்கு வர முடியலை, ஆனால் தொழுது இருப்பார். இப்போ அவரை கொளுத்தலாமான்னு கேட்குறாங்க. நபி அவரை பற்றியா சொன்னாங்க? இந்த செய்தி தொழுகைக்கு வராமல் வீட்டில் தூங்குற முனாஃபிக்கை பற்றி சொன்னாங்க. பள்ளிவாசலுக்கு அன்னைக்கு மக்கள் எல்லாம் பள்ளியில் தொழுகிற வளமை தான் இருந்துச்சு, வீடுகளில் தொழுகிற வளமையெல்லாம் இல்லை. இயலாதவங்க முடியாதவங்க அங்கங்கே வீட்டில் தொழுதுக்குருவாங்க, அவ்வளோதான். பள்ளிக்கு பக்கத்தில் இருந்தால் வீட்டுக்கு வருவாங்க, பள்ளிக்கு வந்துடுவாங்க. அப்போ இதுதான் அன்னைக்கு நடைமுறை. அப்போ இந்த மாதிரி நபிகள் நாயகம் சில பேருக்கு அனுமதி கொடுத்துருப்பாங்கல்ல, இயலாமையினால், கண் குருடுனால அனுமதி கொடுத்துருப்பாங்க, உடல் பருமனால் வர முடியாதவங்க அனுமதி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வீட்டில், ஆனால் அவங்க தொழுகையாளி, பள்ளியில் வீட்லையாவது தொழுவாங்க, அவங்க இருக்கிற இடத்துல தொழுதுருவாங்க. ஆனால் நபி அவர்கள் எரிக்க நினைச்சுன்னு சொன்னது யார்? தொழாதவனை முனாஃபிக்கை தானே சொன்னாங்க. அப்போ இந்த மாதிரி நபர்களுக்கு பொருத்தி இவங்களை எரிப்பியா அப்படின்னு கேட்டால், முதல் எரிக்கவே நபி அவர்கள் முனாஃபிக்கின்களே எரிக்க சொல்லலையே. நபி அந்த செய்தியில் பேசுகிற நபர்கள் வேற, நீங்கள் காட்டுற ஹதீஸில் காட்டுற நபர்லாம் தொழுகையாளிகள், தொழக்கூடிய நபர்கள். இப்போ அவங்கள காட்டுறீங்க, அப்போ சம்மந்தம் இல்லாத காட்டி இவங்களை எரிக்க சொல்லுவேன்னு கேட்டால் இது அர்த்தமற்ற கேள்வி, பொருந்தாத கேள்வி. ஹதீஸ் என்ன செய்கிறது? கேலி கிண்டல் பண்ணி மறுக்கக்கூடிய ஒரு வழிமுறையை நம்ம பார்க்குறோம். ஆமாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலில் சுளுக்கு விழுந்து வீட்டிலேயே பரணம் வச்சு தொழுதுகிட்டு இருந்தாங்க, இப்போ அவங்க ஏன் பள்ளிக்கு போகலை அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு அறிவாளி இப்படி கேட்பானா, முனாஃபிக்கின்களுக்கு சொன்ன செய்தியை இந்த மாதிரி கால் ஒடிஞ்சு வீட்டில் தொழுகிற மனுஷனுக்கு போய் இவனை கொளுத்த சொல்லுவியான்னு கேட்பானா? சம்பந்தம் இல்லை, நமக்கு நல்ல தெளிவு. நபி அவர்கள் எரிக்க நாடின்னு சொன்னது தொழுகாமல் வீட்டில் இருக்கக்கூடிய முனாஃபிக்கின்களுக்கு. ஆனால் இவங்க கேட்குற கேள்வி என்ன? கால் ஒடிஞ்சு வெளியே வர முடியாமல் வீட்டில் தொழுதுகிட்டு இருக்கிற மக்களை போய் நீ கொளுத்துவியான்னு அந்த ஹதீஸை போய் கேட்டால் சம்மந்தமில்லாத கேட்குறதாங்க. இதை நாம் புரிஞ்சுக்கணும். அப்போ அது மாதிரி அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை பாருங்கள். நபியுடைய காலத்தில் குறிப்பிட்ட டைம்லாம் கிடையாதான். அவர் சொல்கிறார், இன்றைக்கி வந்து இஷா தொழுகை 8:15 நம்ம சொல்கிறோம், அதனால் வந்துடுறோம். லொஹர் தொழுகை 1 மணிக்குன்னு சொல்கிறோம், வந்துடுறோம். நபியுடைய காலத்தில் அப்படிலாம் கிடையாது, குறிப்பிட்ட டைம்லாம் கிடையாது, குறிப்பிட்ட டைம்லாம் கிடையாது. அப்போ அவங்க எப்படி ஜமாத்தில் தொழுதுருப்பாங்க? முன்கூட்டியே வந்து ரொம்ப நேரம் காத்து கிடந்து தானே தொழுதுருப்பாங்க. உண்மைதான், நபியுடைய காலத்தில் அப்படி தான் இருந்தாங்க. அப்படி இருந்தவங்க தான்ப்பா ஜமாத்தை ஃபாலோ பண்ணாங்க. அப்போ அதை விட ஜமாத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு தகுதியானவங்க யார்? நம்ம. ஏன்னா இன்றைக்கி நமக்கு டைம் சொல்லப்படுது, இவ்வளோ டைம் சொல்லப்பட்டு ஜமாத்துக்கு போகிறது கிடையாது. ஆனால் நபியுடைய காலத்தில் குறிப்பிட்ட டைம் சொல்லப்படலை, நபிகள் குறிப்பிட்ட அக்யூரேட்டாக கிடையாது. லொஹருடைய வக்துன்னு ஒரு அனுமானமாக தெரியும், போய் காத்து கிடப்பாங்க. நபிகளார் வந்தோன்னே லொஹர் தொழுவாங்க, நபிகளார் வந்தோன்னே அசர் தொழுவாங்க. தொழுகையெல்லாம் பார்க்குறோம், இஷா தொழுகைக்கு பள்ளிவாசல் போகிற கூட்டமாக இருக்குது. சஹாபாக்கள்லாம் உழைப்பாளிகள் அயர்ந்து பள்ளிவாசல் என்ன செய்கிறாங்க? அசந்து அசந்து தூங்குறாங்க. யாருக்காக? ரசூலுல்லாஹ்வுக்காக தானே, இந்த ஜமாத்துக்காக தானே. இப்படி உன்னுடைய நிலை இருக்குதா? நம்முடைய நிலை இருக்குதா? இல்லையே. நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கோம்? இந்த மாதிரிலாம் கேலி கிண்டல் பண்ணி இருக்கிற ஹதீஸை பூரா அப்படி மறுத்து கடைசியில் என்ன? பள்ளிவாசல் காலியாக கிடக்கும். இப்போ நபியுடைய காலத்தில் உருவாக்கின சமூகம் எப்படி இருந்துச்சு? பள்ளிவாசலில் அயர்ந்து களைப்பில் உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க.
நபிகளார் பார்த்து பூரிப்படைகிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஜமாத்துக்கு வர்றாங்க, பள்ளி நிரம்பி இருக்கு, சஹாபாக்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மௌத்துடைய நேரத்தில் நபி தூக்கி கொண்டு வந்து ஜமாத்துக்கு வர நபிகள் அவங்கள பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. இப்போ அந்த சமூகம் எப்படி இருந்துச்சு? அந்த காலத்தில் இந்த குறிப்பிட்ட நிர்ணயிக்கப்படாட்டினாலும் பள்ளிக்கு வந்து ஜமாத்தை ஃபாலோ பண்ணாங்களா இல்லையா? ஒரு சஹாபியை பார்க்குறோமா இல்லையா? ஒரு ஜமாத் தொழுகை கூட அவருக்கு தவறி போகாது. பள்ளி தொலைவில் இருந்து அவர் வீடு இருக்குது, நடந்தே வருவார், நடந்தே போவார். அப்போ இப்படிப்பட்ட மக்களை உருவாக்குறதை விட்டுட்டு இங்கே என்ன இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் வந்து பாருங்கள், இப்போலாம் ஜமாத்து குறிப்பிட்ட நேரத்தில் இல்லை. அப்போ எப்படி எல்லோரும் ஃபாலோ பண்ணியிருக்க முடியும்? அதனால் நீங்கள் ஃபாலோ பண்ண தேவையில்லை. சர்வ சாதாரணமாக இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இது எல்லாமே வந்து மக்களை வழிகெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதை நாம் என்ன செய்யணும், பெருக்கணும். அதுமாதிரி அடுத்து என்ன கேட்குறாருன்னா, அவன் கஷ்டப்பட்டு வீடு கட்டியிருப்பானா இல்லையா, அவன் வீட்டை போய் கொளுத்துறது என்ன நியாயம்? முனாஃபிக்குங்களுக்கு சப்போர்ட்டு. இப்போ என்ன, அந்த முனாஃபிக்கு கஷ்டப்பட்டு வீடு கட்டியிருப்பானா? அவன் கஷ்டப்பட்டு தான் கட்டுவான். அப்போ அவன் ஏன் தொழுக வராமல் இருக்கிறான்? நீ அவன்கிட்ட கேள்வி கேட்டியா? நீ என்ன தொழுக மாட்டேங்கிற? நீ சுபுஹ் தொழுகைக்கு ஏண்டா வரமாட்டேங்கிற? அசர் தொழுகைக்கு ஏன்னா நீங்களே தொழுகையில் பலகீனமாக இருக்கிறோம். நம்மளே என்ன செய்கிறோம், தொழுகையில் பலகீனமாக இருக்கிறோம். அப்போ நமக்கு அந்த சிந்தனை வரமாட்டேங்குது. நமக்கு சிந்தனை இல்லை. அவன் வீட்டை போய் கொடுத்தாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறான், அந்த அக்கறை உனக்கு எதுக்கு? முனாஃபிக்குங்களுக்கு நீ அக்கறைப்படுற. நபி அவர்கள் என்ன சொன்னாங்க, ஒருத்தன் அசர் தொழுகையை விட்டால் அவன் சொத்து போன மாதிரி, அவன் குடும்பமே அழிஞ்ச மாதிரி. இப்போ அந்த உணர்வு தானே நமக்கு வரணும். இவன் இஷா தொழுகாமல் தூங்குறான், ஃபஜர் தொழுகாமல் ஜமாத்துக்கு வராமல் பள்ளிக்கு வராமல் வீட்டிலே அப்படி தூங்குறான்னு சொன்னால், அவன் வீட்டை கொளுத்த போகிறேன்னு சொன்னால் என்ன செய்யும்? இப்போ இவ்வளோ பாரதூரமான ஒரு விஷயம் நம்ம போகணும் அப்படிங்கிற எண்ணம் வர்றதை விட்டுட்டு அவன் வீட்டை போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருப்பான் அந்த முனாஃபிக்கு, அவன் வீட்டை போய் கொளுத்துறது என்ன நியாயம் இப்படின்னா அது ஒரு கேள்வி. அதில் நையாண்டி வேறு என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தொழுகணும்னு சொன்னாங்களா இல்லையா? தொழாதவனை வீட்டை கொளுத்த நினைக்கிறாங்கன்னா இவங்க கட்டையை எடுத்துட்டு இங்கே இக்காம சொல்லி மக்களை தொலை வச்சுட்டு இவங்க தொழுகாமல், இவங்களோட நிறைய பேர் தொழுகாமல் போகிறாங்களா? அப்போ இதில் ஒரு கேள்வி, இது முரண்பாடு இருக்குது பாருங்கள். என்ன முரண்பாடு? தொழாதவங்களை இவங்க தொழுகாமல் போய் கொளுத்துறது எப்படி? இவங்க தொழுக வேண்டியதானே? இக்காம சொல்லி ஜமாத்தோன்னா இவங்க தொழுக வேண்டியதானே? ஆமாம், தொழுகை நடத்துது, இவங்களே தொழுகாமல் இருந்துக்கிட்டு தொழாத ஆட்களை போய் கொளுத்தலாமா அப்படின்ட்டு கேள்வி. இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழாமல் இருக்குன்னா தொழுகை விட்டுருவாங்களா? நபி யாரை போய் கொளுத்த நினைக்கிறாங்க? தொழுகையை விட்டவனை தானே, தொழாமல் இருக்கிறவனை தானே. அப்போ நபிகள் இப்போ போய் கொளுத்துனா அடுத்து என்ன செய்ய போகிறாங்க? தொழுக போகிறாங்க, அவங்க தொழுகை நிறைவேற்றுவாங்க, தண்டிக்கிறதுக்காண்டி போகிறது. அப்போ இதில் ஒரு பெரிய அறிவுபூர்வமாக என்ன செய்கிறது, கேள்வியை கேட்குறத நம்ம பார்க்குறோம். இப்போ நபிகளாக அதை செயல்படுத்தாமல் விட்டுட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அது எதுக்கு அவன் வீட்டை கொளுத்தலாமா, இவனை கொளுத்தலாமா, அவனை கொளுத்தலாமா, எதுக்கு இந்த கிறுக்குத்தனமான கேள்வி? இது கிறுக்குத்தனமான கேள்வி தான். நபி ஒரு காரியத்தை நினச்சி அதை விட்டுட்டாங்கன்னா விட்டுரு, நீ எதுக்காக நோண்டிக்கிட்டு இருக்கிற? இதுதான் ஒரு மூமினுக்கு வரணும். அப்போ இந்த மாதிரி பேசுகிறவங்க ஆபத்தானவங்க, கிருமிகளில் மிகப்பெரிய ஒரு டேஞ்சரான, நம்முடைய ஈமானை கெடுக்கக்கூடிய கிருமிங்கிறத நம்ம என்ன செய்யணும், உணரணும். அதுமாதிரி அடுத்து ஒரு பெரிய அறிவாளி மாதிரி கேள்வி, எத்தனை வக்து வராவிட்டால் கொளுத்த வேண்டும்? அடுத்து என்னது, ஒரு வக்து வராவிட்டாலே கட்டையை தூக்கிட்டு போய் கொளுத்திடணுமா, அல்லது எத்தனை வக்து வராவிட்டால் கொளுத்த வேண்டும் அப்படிங்கிறது? இது தேவையில்லை. நபி கொளுத்தலை, அவ்வளோதான், விட்டுட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. எத்தனை வக்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா முஸ்லீம்கள் யாரும் சொல்லலையே. முஸ்லீம்கள் யாராவது ஆமாம் வீட்டை போய் கொளுத்தணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேட்கலாம், எத்தனை வக்து வராட்டினா கொளுத்தணும். யாருமே முஸ்லீம்கள் சொல்லலையே. அந்த ஹதீஸை நம்புகிறோம். ஏன்னா நபி செய்யலாம், ஆனால் நம்மளும் செய்யக்கூடாது. நபி நினச்சாங்க, அதுலேருந்து நம்ம ஒரு படிப்பினையை பெற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் இது நமக்கு சொல்லப்படுது. அது மாதிரி வெளிநாட்டில் நிறைய பேர் ரூமில் இருப்பாங்களா, அப்போ அவங்களையெல்லாம் போய் கொளுத்தலாமான்னு கேள்வி. பள்ளிவாசலுக்கு போகாமல் வெளிநாட்டில் எத்தனை பேர் வேலைக்கு போகிறவங்க ரூமில் தானே இருப்பாங்க, அப்போ அவங்க வீடெல்லாம் போய் கொளுத்தலாமா அப்படின்னு கேள்வி. இந்த கேள்வி, இந்த கொளுத்தலாமா அப்படிங்கிற இந்த எல்லா கேள்விக்கும் பதில் என்ன, கொளுத்தக்கூடாது. ஏன்னா நபி அதை விட்டுட்டாங்க, அதனால் நம்மளும் விட்டுறணும் அப்படிங்கிறது தான். ஆனால் ஹதீஸ் உண்மை, அந்த ஹதீஸை ஏற்றுக்கிறணும். உங்களை மாதிரி கேள்வி கிண்டல் செஞ்சு மறுக்கக்கூடாது. இதுதான் அவர் செஞ்ச பெரிய குழப்பங்கள். இந்த குழப்பங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், பதிலை சொல்லியிருக்கோம். அல்லாஹ் மிக பெரியவன். இந்த மாதிரியான குழப்பங்களை சிக்கி விடாமல், இது போன்ற நபர்களுடைய பேச்சில் நம்முடைய ஈமானை நாம் கெடுத்து விடாமல். நிறைய பேர் என்ன, சில பேர் அவர் கேட்குறது சரிதான், அறிவில்லாத மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க அவர் கேட்குறது சரிதான். அப்போ அவங்களுக்கு ஹதீஸை விட என்னது, தனி மனிதனுடைய திறமையிலும் அவனுடைய பேச்சிலும் தான் ஈர்ப்பு இருக்கிறது. அவர்களுக்கு அவங்க அடிமையாக இருக்காங்க, இவங்களோட அடிமை. இவ்வாறு பேசக்கூடியவர் ஒரு சூனியக்காரர்கள். நபி அவர்கள் சொன்னாங்களா இல்லையா, பேச்சில் சூனியம் உண்டுன்னு. உண்மையிலே குருநாதர் வந்து ஒரு சூனியக்காரர். அது எந்த வகையில் சூனியக்காரர்னா, பேச்சு சூனியம், பேச்சில் சூனியம். என்னென்னா
பொய்யை பூரா புரட்ட பூரா உண்மை மாதிரி காட்டுறது, உண்மையை பூரா பொய்ன்னு சொல்லி புரட்டி காட்டுறது, அதன் மூலம் அறிவில்லாத மக்களை எல்லாம் வழிகெடுக்கிறது. இப்படி மக்களை வழிகெடுக்கக்கூடிய ஒரு சூனியத்தை அவர் செய்து கொண்டு நிறைய பேர் அந்த சூனியத்தில் புத்தியை இழந்து என்ன செய்கிறாங்க, அடிமையாகி போய்கிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரியான ஒரு நிறைய பேர் அதை தெளிவடைஞ்சு என்ன செய்கிறாங்க, அதில் மாட்டியிருந்த நிறைய பேர் தெளிவடைஞ்சு இன்றைக்கி வெளியே வந்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். நம்மளும் அதில் தெளிவோடு இருந்து நம்முடைய ஈமானை பாதுகாத்து அல்லாஹ் ரசூலுடைய செய்திகளை நம்ம தெளிவாக நம்பக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் போதுமானவன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.